வணக்கம், வெல்கம் டு மனோஸ் கிச்சன். இன்னைக்கு மனோஸ் கிச்சன்ல குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருக்குமே பிடிக்கிற காலிஃபிளவர் சில்லி பண்றோங்க. அதுவும் வித்தியாசமான டேஸ்ட்ல பண்ண போறோம். அது மல்லி சில்லி காலிஃபிளவர் ஃப்ரை பண்றோங்க. அதுக்கு முன்னாடி என்னென்ன பொருள்கள் அதுக்கு தேவைன்னு பார்க்கலாங்க. நம்ம மல்லி சில்லி பண்றதுக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாங்க. நான் பெரிய ஒரு காலிஃபிளவர் எடுத்து சுடுதண்ணியில மஞ்சத்தூளும் கல்லுப்பும் போட்டு பிச்சு கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கிறேங்க. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அதே மாதிரி அரிசி மாவு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கார்ன்ஃபிளவர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு, அதே மாதிரி உப்பு தேவையான அளவு. இதுல கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு ஒரு 20 பல்லு, அதே மாதிரி 2 பச்சை மிளகா போட்டு நல்லா நைஸா அரைச்சி வச்சிருக்கிறேங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் டேஸ்டாவும் இருக்குங்க. நீங்களும் இதே அளவுகளோட அரைச்சி வச்சுக்குங்க. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இப்போ கலக்கறக்கு ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஏதாவது அகலமா ஒரு குண்டாவை எடுத்துக்கலாம். இப்போ காலிஃபிளவர் தண்ணி வடிச்சிட்டு எடுத்துட்டுங்க இதுல போட்டுக்கலாங்க. அதுக்கு அடுத்தது காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்கு தான் போடுறேன். நீங்க வீட்டில் இருந்தா போட்டுக்கலாம், இல்லாட்டி பரவாயில்லைங்க. அதே மாதிரி மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. அரிசி மாவு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்குங்க. கார்ன்ஃபிளவர் மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்குங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. இப்போ நாம இதுல இஞ்சி பூண்டு பச்சை மிளகா எல்லாமே அரைச்சி வச்சிருக்கிறோங்கல்ல, கொத்தமல்லி எல்லாம் அதையும் சேர்த்திக்கலாங்க. போட்டு நல்லா கலந்துக்கலாம். இது என்ற பச்சை கலர்ல இருக்கும், பொரிச்ச பச்சை கலர் வரும்னு நினைக்க வேண்டாங்க, ரெட் கலர்ல தான் வருங்க. இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு. இப்போ நீங்க மல்லி இல்லைன்னா புதினா இருந்தாலும் கூட போட்டுக்கலாம், நல்லா இருக்கு டேஸ்ட். ஏன்னா நம்ம கொத்தமல்லி போடையிலேயே 2 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கிறோம், அதனால சில்லி பவுடர் அளவா சேர்த்திக்கிங்க. அவ்வளவுதாங்க, நல்லா கலந்து வச்சாச்சு. ஒரு அரை மணி நேரம் ஊருட்டுங்க. அரை மணி நேரம் கழிச்சு நம்ம எண்ணெயில பொரிச்சுக்கலாம். இப்ப பாருங்க, ஊற வச்சு அரை மணி நேரம் ஆச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கலரே மாறிடுச்சு. பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க. நீங்க இதே மாதிரி சிக்கன்லயும் பண்ணலாம், சோயா இருந்தா சோயாலையும் பண்ணலாங்க, நல்லா இருக்கும் டேஸ்ட். நம்ம பிளைனா சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி மல்லி அதே மாதிரி புதினா அந்த மாதிரி எல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும், வாசம் வித்தியாசமாவும் இருக்கும். இன்னும் நம்மளுக்கு சத்துக்கள் இதுல இருந்து இன்னும் நிறைய கிடைக்குங்க. நீங்களும் வீட்டுல இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இனி அடுத்தது இது ஊறிடுச்சு, நாம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வடக்கல் வச்சுக்கலாங்க. அதுக்கு பாருங்க, அடுப்பு பத்த வச்சு வடக்கல் வச்சுட்டோம். இப்ப வடக்கல் சூடாயிருச்சு. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். நீங்க கல்லெண்ணெய் வேணாலும் ஊத்திக்கலாம், இல்ல ரீஃபைண்ட் ஆயில் வேற ஏதாவது சன்ஃபிளவர் ஆயில் எது வேணுமோ ஊத்திக்கிங்க. எண்ணெய் சூடாகட்டும், பார்க்கலாங்க. இப்ப பாருங்க, எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம காலிஃபிளவர் எல்லாம் இப்படி போட்டுக்கலாங்க. வடக்கல் எவ்வளவு பிடிக்குதோ நீங்க அந்த அளவு போட்டுக்கலாம்.
இப்போ பாருங்க ஒரு தடவை போட்டாச்சு. இப்போ வந்து அடுப்பை மீடியமாக வச்சுக்கலாம், வேகட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அப்புறம் கிளறி விடலாங்க. இப்போ பாருங்க போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. போட்ட உடனே கிளற வேண்டாங்க, ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இப்படி கிளறி விடுங்க. வேகட்டுங்க, பார்க்கலாம். இப்போ பாருங்க பாதி அளவு நல்லா வெந்துருச்சு. இன்னும் 2 நிமிஷம் இருக்கட்டுங்க, பார்க்கலாம். நல்லா ப்ரௌன் கலர்ல நல்லா ஃபுல்லுமே எண்ணெயில பிரிஞ்சே வரல பாருங்க. மசாலா எதுவுமே எண்ணெயிலேயே பிரிஞ்சே வரல பாருங்க. எண்ணெய் சுத்தமா இருக்கு பாத்தீங்களா? ஏன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. நம்ம உடனே ஊற வச்ச உடனே போட்டோம்னா எண்ணெயில எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு போட்டோம்னா எண்ணெயில பிரியாது. இன்னும் 2 நிமிஷம் இருக்கட்டுங்க, எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க நல்லா வெந்து சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சு. இப்ப வேணுனாலும் கூட கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலையும் பொரிஞ்ச உடனே எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா நல்ல ப்ரௌன் கலர்ல எப்படி இருக்கு பாருங்க. இப்படி எடுத்து தட்டுல வச்சிடலாங்க. இப்ப பாருங்க ஒரு டைம் எடுத்துட்டோம், மறுபடியுமே இன்னொரு 2 டைம் ஆகுங்க. இன்னொரு டைம் போட்டுட்டு இதையும் பொரிச்சு எடுத்துட்டு அதே மாதிரி இன்னொரு டைம் பொரிச்சு எடுத்துட்டு காட்டுறேங்க உங்களுக்கு. இப்ப பாருங்க இன்னொரு தடவை போடலாங்க. வடக்கல் சின்னதா இருக்கிறங்காட்டி ஒரு 2-3 டைம் ஆயிடுச்சு. இது வேகட்டுங்க. இதே மாதிரி இன்னொரு கல் ஆகும், போட்டுட்டு எடுத்து காட்டுறேன். இப்ப பாருங்க 3 கல் ஆச்சுங்க. நான் போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். நல்ல சுட சுட வாசமா சும்மா ஜம்முன்னு இருக்குது மல்லி சில்லி காலிஃப்ளவர் ஃப்ரை. நீங்களும் வீட்டுல இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எப்பவும் ஒரே மாதிரி சாப்பிடாம இந்த மாதிரி வித்தியாசமான டேஸ்ட்ல சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க மல்லி இல்லைனாலும் கூட புதினா போடலாம், இல்ல புதினாமும் மல்லி கொஞ்சம் கலந்தும் கூட போட்டுக்கலாம். இருந்ததுன்னா நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்க வீட்டுல இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு ஃபோன் பண்ணுங்க, இல்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்க வீட்லயே சுத்தமான முறைப்படி ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் மசாலா ஐட்டம் எல்லாம் பண்றோம். யாராவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபோன் நம்பர் 9952809354. மனோன்மணி, கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர். நீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல என்ன ரெசிபி வேணும்னு கூட கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமாலும் அந்த மாதிரி போடுறேங்க. சாம்பார் ரசம் எது கேட்குறீங்களோ போடுறேங்க. நீங்க வீட்டுல இந்த மாதிரி காலிஃபிளவர் ஃப்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.